ஜாமியா அஹ்மதியா காதியான் ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் 1906 ஆண்டு நிறுவப்பட்ட ஓர் மார்க்க கல்வியகமாகும். காதியானிலுள்ள ஜாமியா அஹ்மதியா ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்களால் நிறுவப்பட்ட ஒரு புனிதமான கல்வி நிறுவனமாகும். இது நிறுவப்பட்ட காலம் என்னவென்றால் 1905 ஆண்டு நவம்பர் மாதம் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்களின் மிக பெரும் சஹாபியும் உருது, அரபி, பாரசி, ஆங்கிலம் போன்ற மொழிகளில் மொழி புலமைகள் பெற்ற சிறந்த குரல் வளமும் மிகுந்த தப்லீக் உணர்வும் கொண்ட ஹஸ்ரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆனார்கள். இதேபோல் ஒரு சில நாட்களுக்கு பிறகு டிசம்பர் மாதம் ஹஸ்ரத் மௌலானா புர்ஹானுத்தீன் சாஹிப் ஜஹலமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வஃபாத் ஆனார்கள். இவர்கள் மிக பெரிய ஆலிமாக இருந்தார்கள். இந்த இரு ஆலிம்களும் வஃபாத்தான போது நமது பெரும்பெரும் ஆலிம்கள் சென்று கொண்டிருக்கின்றனர், இவர்கள் சென்ற பிறகு இவர்களை பின்தொடர்பவர்கள் யார், எவ்வாறு தப்லீக் மற்றும் மார்க்கத்தை பரப்புவதற்கான பணிகள் நடைபெறும் என்ற கவலை ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உண்டானது. இனி வரும் காலங்களில் இவர்களை போன்றவர்கள் உருவாக வேண்டும் என்பதை உணர்ந்தவாறு கடந்து செல்லக்கூடியவர்களின் இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக வேண்டும் என ஜமாத்திற்கு கூறினார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மதரசாவின் நோக்கங்களை கூறியவாறு கூறினார்கள். இந்த மதரசா இஸ்லாத்தின் பரப்புதலுக்கு ஒரு வழியாக வேண்டும், மேலும் உலக வேலைகளையும் நோக்கங்களையும் விட்டுவிட்டு மார்க்க தொண்டை மேற்கொள்ளக்கூடிய ஆலிம் மற்றும் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய இளைஞர்கள் இதிலிருந்து வெளிவர வேண்டும். அல்லாஹு தாலா கூறுகின்றான், இறைவனின் தூது செய்தி எடுத்து செல்லும் போக்கை தடைபெற விடாமல் இருக்கக்கூடிய கூட்டம் ஒவ்வொரு சமுதாயத்திலும் எந்நேரமும் இருக்க வேண்டும். जामिया है दरसगाहों का इमाम, इसका बानी है मोहम्मद का गुलाम. जामिया है दरसगाहों का इमाम. ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த ஆசையை இந்த ஜாமியா கடந்த 100 ஆண்டுகளாக பூர்த்தி செய்து வருகின்றது. காதியானில் மட்டுமே இல்லாமல் மாறாக உலகில் மற்ற நாடுகளிலும் இந்த ஜாமியாவின் கிளைகள் நிறுவப்பட்டு விட்டன. கடந்த 100 ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான ஆலிம்களும் முபல்லிகளும் இந்த ஜாமியாவிலிருந்து தயாராகி உள்ளனர். அவர்கள் தங்களின் அறிவுத்திறமையினால் கிழக்கிலும் மேற்கிலும் இஸ்லாத்தின் ஒளியை பரப்பக்கூடிய கடமையை மிகச் செம்மையுடன் செய்தனர். மேலும் இன்று இந்த புனித கடமைகளை நிறைவேற்ற முயன்று வருகின்றனர். இறைவனுடைய அருளினால் காதியானில் படித்த ஆலிம்கள் உலகமெங்கும் சென்று ஒரு புரட்சியை ஏற்படுத்தினர். ஜாமியா அஹ்மதியா அல்லது மദ്രസா அஹ்மதியாவிலிருந்து படித்து வெளியேறியவர்கள் மாபெரும் ஆலிம்களாவார்கள் என்று நம்புகிறோம். நான் கூறியது போன்று மௌலானா அபுலத்தா சாஹிப் ஜலந்தரி, காசி முகமது நசீர் சாஹிப் லால்பூரி, மௌலானா ஜலாலுத்தீன் சாஹிப் ஷம்ஸ் போன்றவர்கள் ஆவார்கள். அவர்களை தவிர பல்வேறு அரபி, ஆங்கிலம் போன்ற மொழிகளில் மொழிப்புலமை பெற்றவர்கள் அரபு நாடுகளிலும் ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் ரஷ்யாவிலும் அமெரிக்காவிலும் பணியாற்றுகின்றனர். ஆக இன்று உலகில் விரிக்கப்பட்டிருக்கின்ற தப்லீக்கின் வலைகள் அல்லாஹ்வின் அருளால் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்களின் தொலைநோக்கு பார்வையின் விளைவேயாகும். இங்கு தயாராகிய உலமாக்களின் விளைவாக இன்று 204 நாடுகளில் நமது ஜமாத்துகள் வலுவாக நிலை பெற்றுவிட்டன. அங்கு ஜாமியா அஹ்மதியாவிலிருந்து சென்ற முபல்லிகள், முரபிகளே உள்ளனர். ஜாமியா அஹ்மதியாவில் குர்ஆனே மஜீத், அஹாதீஸ், ஃபிர்கா, மேலும் மார்க்கங்களுக்கிடையே ஒப்பீடு போன்ற அறிவுகள் கற்பிக்கப்படுகின்றன. நமது ஆலிம்கள் மார்க்க கல்வியோடு உலக கல்வியும் அறிந்திருக்கும் வகையில் இந்த ஜாமியாவில் மார்க்க கல்வியை தவிர
உலக கல்வி, கம்ப்யூட்டர் கோர்சஸ் போன்றவைகளும் நடத்தப்படுகின்றன. திருக்குர்ஆன் மனனம் செய்வதற்கு மதரசத்துல் ஹிஃப்ஸும் உள்ளது. அதில் 12 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு திருக்குர்ஆன் கிராத்துகள் கற்பிக்கப்படுகின்றன. மேலும் மனனமும் செய்ய வைக்கப்படுகின்றது. ஜாமியா அஹ்மதியாவில் கல்வி பயிலக்கூடிய சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஜாமியாவின் கோர்ஸ் நிறைவடைந்த பிறகு உலகின் பல்வேறு யூனிவர்சிட்டிகளில் ஸ்பெஷலைஸ் செய்ய அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். ஜாமியா அஹ்மதியா காதியானிலிருந்து வெளிவரக்கூடிய மாணவர்களின் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் மாணவர்கள் ஹுசூர் அவர்களின் ஒப்புதலுடன் பல்வேறு மொழிகளில் மற்றும் மார்க்கங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு பல்வேறு மதரசாக்கள், யூனிவர்சிட்டிகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஜாமியா அஹ்மதியாவில் மாணவர்களின் அறிவு திறமையை திறம்பட செய்வதோடு ஜாமியாவில் சேர்ந்த பிறகு அந்த மாணவர்களின் ஒழுக்கங்களின் நிலைகளும் கண்காணிக்கப்படுகின்றது. ஐவேளை தொழுகைகள் பேணப்படுகின்றன. குர்ஆன் திலாவத் செய்வது மற்றும் நஃபில்களின் பழக்கமும் உருவாக்கப்படுகின்றது. இப்போது அல்லாவின் அருளால் உசூர் அவர்களின் வழிகாட்டல் மற்றும் கவனத்துடன் அனைத்து ஏற்பாடுகளும் நடக்கின்றன. உசூர் அவர்கள் ஜாமியாவை மேம்பட செய்ய இவ்வாறு வழிகாட்டியுள்ளார்கள். அதாவது, மாணவர்கள் தினசரி தஹஜ்ஜுத் தொழ வேண்டும். மற்ற அஹ்மதிகள் தினசரி குறைந்தது 2 ரக்கத்துகள் தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என ஹஸ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் உசூர் அவர்கள் ஜாமியாவின் மாணவர்கள் தினசரி 8 ரக்கத்துகள் தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என கூறியுள்ளார்கள். இதுபோன்று ஜாமியாவின் மாணவர்கள் தினசரி குறைந்தபட்சம் 1 ஜுசு திருக்குர்ஆன் ஓத வேண்டும் எனவும் வழிகாட்டியுள்ளார்கள். மேலும் பாடத்திட்டத்தில் உள்ள பாடங்களை தவிர மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புத்தகங்கள் மற்றும் விளக்க உரைகளையும் தினசரி குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது வாசிக்க வேண்டும் என்றும் உசூர் அவர்கள் வழிகாட்டியுள்ளார்கள். இதுபோன்று நமது முபல்லிக்குகள் மற்றும் முரப்பிகளின் அறிவு ஒரு வட்டத்திற்குட்பட்டதாக இருக்கக்கூடாது, மாறாக விரிவாக இருக்க வேண்டும். ஜெனரல் நாலேஜுக்காகவும் 1 மணி நேரம் செலவிட வேண்டும் என்றும் வழிகாட்டியுள்ளார்கள். இதுபோன்று மாணவர்கள் சோம்பேறிகளாக இல்லாமல் ஆரோக்கியமாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். அதற்காக தினசரி 1 மணி நேரம் உடற்பயிற்சியும் செய்ய வேண்டும் எனவும் வழிகாட்டியுள்ளார்கள். உசூர் அவர்களின் இந்த 5 வழிகாட்டல்களை ஜாமியாவிற்கு வழங்கியுள்ளார்கள். அல்லாவின் அருளால் ஜாமியாவின் நடைமுறையிலும் இது உள்ளது. மேலும் இது கண்காணிக்கவும் செய்யப்படுகிறது, இதில் அமலும் செய்யப்படுகின்றது. ஜாமியா அஹ்மதியா காதியானின் கல்வி ஆண்டு ஆகஸ்டில் ஆரம்பித்து மே வரை 10 மாதங்களை கொண்டது. மேலும் ஜாமியா அஹ்மதியாவின் கல்வி ஆண்டின் பாடத்திட்டம் 2 செமஸ்டர்களை கொண்டதாகும். இந்த 2 செமஸ்டர்களும் முடிந்த பிறகு 2ஐயும் சேர்த்து இறுதி முடிவுகள் தயார் செய்யப்படுகின்றன. மேலும் ஹுசூர் அவர்களின் துஆவுடன் ஒப்புதல் வருகின்ற போது இது மாணவர்களுக்கு வெளியிடப்படுகின்றது. இந்தியா முழுவதிலிருந்தும் வரக்கூடிய மாணவர்கள் தங்குவதற்கு காதியானில் அடிப்படை வசதிகள் உள்ளன. சராய தாஹிர் ஜாமியா அஹ்மதியாவின் புதிய கட்டிடம். இதில் விடுதிக்கான அனைத்து வசதிகளும் உள்ளன. அறைகளில் தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப அட்டாச் பாத்ரூமோடு சாதாரண நீர், வெந்நீருக்கான ஏற்பாடும் உள்ளது. ஹாஸ்டலில் தங்கக்கூடிய மாணவர்களை கண்காணிக்கவும் அவர்களின் தர்பியத்திற்காகவும் மற்ற தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் முறையே சூப்பரிண்டெண்டன்ட் மற்றும் டியூட்டர்களும் உள்ளனர். ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 வேளையும் உணவிற்கான ஏற்பாடும் உள்ளது. உசூர் அவர்களின் ஒப்புதலுடன் அதன் மெனு தயார் செய்யப்படுகின்றது.
அவற்றில் மாணவர்களின் உடல் மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு தேவையான உணவுகள் வழங்கப்படுகின்றன. ஜாமியா அஹ்மதியாவில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஜமாத்தின் மருத்துவமனையில் இலவச சிகிச்சைக்கான வசதிகளும் உள்ளன. ஜாமியா அஹ்மதியாவில் மாணவர்களுக்கு ஆன்மீக தர்பியத்தை கருத்தில் கொள்ளும் அதே வேளையில் அவர்களின் ஃபிட்னஸுக்கும் கவனம் செலுத்தப்படுகின்றது. ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட் மேலும் மற்ற விளையாட்டுகளுக்கான ஏற்பாடும் உள்ளது. ஹுதாமுல் அஹ்மதியாவால் நடத்தப்படுகின்ற ஜிம்மும் இருக்கிறது. மாணவர்கள் அதிலிருந்தும் அதிகமாக பலன் பெறுகின்றனர். ஜாமியா அஹ்மதியாவின் மாணவர்கள் தங்களது ஆரோக்கியத்தை பேணுவதற்கு ஹுசூர் அவர்களின் வழிகாட்டலுக்கு இணங்க ஏதேனும் ஒரு விளையாட்டில் பங்கு பெறுகின்றனர். அசர் தொழுகைக்கு பிறகிலிருந்து மக்ரிப் வரை விளையாட்டுக்கான நேரமாகும். ஒரு சில மாணவர்கள் பேட்மிண்டன் விளையாடுகின்றனர், கிரிக்கெட் விளையாடுகின்றனர், ஃபுட்பால், கபடி, வாலிபால் போன்ற ஏதேனும் ஒன்றை விளையாடுகின்றனர். எந்த விளையாட்டிலுமேயே ஆர்வமில்லாத மாணவர்கள் வாக்கிங் செய்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் தங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்க ஏதேனும் உடற்பயிற்சிகள் செய்கின்றனர். மாணவர்களில் ஃபஸ்தபிகுல் ஹைராத்தின் ஆன்மாவை ஊதுவதற்கு அறிவுத்திறன் மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இதுபோன்றே அவ்வப்போது பல்வேறு தலைப்புகளில் செமினார்களும் அறிவுபூர்வமான சபைகளும் நடத்தப்படுகின்றன. வருடத்தில் ஒருமுறை சீரோ ஃபில் அர்தின் கீழ் ஜாமியா அஹ்மதியாவின் மாணவர்களுக்கு சுற்றுலாவிற்கான ஏற்பாடும் உள்ளது. அதில் இந்தியாவின் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதுபோன்று மாணவர்களில் கடின உழைப்பின் பழக்கத்தை ஏற்படுத்த அவர்கள் ஹைக்கிங் செய்யவும் அனுப்பப்படுகிறார்கள். ஜாமியாவின் வகுப்பு நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் மாணவர்கள் படிப்பதற்கு ஜாமியாவின் லைப்ரரியை தவிர காதியானில் மர்கசி லைப்ரரியும் உள்ளது. அதில் உலகத்தின் அனைத்து அறிவுகள் தொடர்பான புத்தகங்களும் உள்ளன. ஜாமியாவின் மாணவர்கள் இந்த நூலகங்களிலிருந்து பலனடைந்தவாறு பல்வேறு தலைப்புகளில் ஆராய்ச்சி செய்கின்றனர். ஜாமியா அஹ்மதியா காதியான் காலத்தின் இமாமின் அருட்கரங்களால் நிறுவப்பட்ட ஒரே கல்வி நிறுவனமாகும். இதுவே உலகின் மற்ற கல்வி நிறுவனங்களை விட இதற்கு உரிய தனிச்சிறப்பாகும். காதியானின் ஜாமியாவிலிருந்து கல்வி பயின்ற மாணவர்கள் இன்று இந்தியாவை தவிர ஐரோப்பா, ஏசியா மற்றும் அரபு நாடுகளிலும் ஜமாத்தின் தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்று வருகின்றனர். நம்முடைய அனைத்து ஜாமியாக்களும் ஹிலாஃபத்தின் அருள்களிலிருந்து பலன் பெற்று வருகின்றன. அதன் விளைவாகவும் மேலும் ஹுசூர் அன்வர் அயதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்களின் துவாவினாலும் நம்முடைய கொஞ்சம் படித்த ஆலிம்கள் கூட மற்றவர்களை விட மேலோங்கியவர்களாக விளங்குகின்றனர். ஜாமியா அஹ்மதியா காதியானை அன்பிற்குரிய இமாம் ஹஸ்ரத் ஹலீஃபத்துல் மசீஹுல் ஹாமிஸ் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்கள் நேரடியாக வழிநடத்தி வருகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் கல்வி பெறுவதாகும் என்பதை அதிகமாக குழந்தைகளின் மூளையில் பதிய வையுங்கள். வாக்கிஃபீன நவ் குழந்தைகளின் மூளைகளில் இதை பதிய வைக்க வேண்டியது அவசியமாகும். மேலும் மார்க்க கல்விக்கு ஜமாத்தின் கல்விக்கூடங்களுக்கு செல்வது அவசியமாகும். வாக்கிஃபீன நவ் குழந்தைகளில் ஜாமியா அஹ்மதியாவிற்கு செல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். நம்முன் முழு உலகமும் மைதானமாகும். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தீபகற்பங்கள் எல்லா இடமும் நாம் சென்றடைய வேண்டும். எல்லா இடங்களிலும் எல்லா கண்டங்களிலும் மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலும் எல்லா நகரங்களிலும் மட்டுமல்ல, மாறாக எல்லா கிராமங்களிலும் உலகின் ஒவ்வொரு மனிதன் வரை இஸ்லாத்தின் அழகிய தூது செய்தியை சென்றடையச் செய்ய வேண்டும். இதற்கு ஒரு சில முபல்லிகுமார்கள் மட்டும் இந்த பணியை செய்துவிட முடியாது. ஜாமியா அஹ்மதியாவில் சேர விரும்புபவர்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியமாகும். சேர்வதற்கான வயது வரம்பு குறைந்தபட்சம் 17 வயதாகும். சேர விரும்புபவர்கள் நசாரத் தாலீம் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள நுழைவு விண்ணப்ப படிவத்தின் அனைத்து விவரங்களையும் நிரப்புவது அவசியமாகும். சேர விரும்புபவர் ஜூலை 15 வரை காதியான் வந்தடைவதும் அவசியமாகும். காதியானின் புனித பூமியிலிருந்து மார்க்க கல்வி கற்பது மாபெரும் நற்பேராகும். எந்த பெற்றோர்கள் ஹலீஃபத்துல் மசீஹின் குரலுக்கு
லெப்பைக் என்று கூறி தங்களுடைய குழந்தைகளை இறை வழியில் அர்ப்பணம் செய்து இப்ராஹீமின் தியாகத்தை நினைவூட்டியவர்கள் மிகவும் நற்பேறு பெற்றவர்கள். இஸ்லாத்தின் தொண்டிற்காக தங்களுடைய வாழ்க்கையை இறை வழியில் அர்ப்பணம் செய்து இஸ்மாயிலின் தியாகத்தின் முன்மாதிரியை காட்டிய இளைஞர்கள் நற்பேறு பெற்றவர்களாவர். அல்லாஹ் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை வழங்கிய அனைத்து பெற்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இவ்வுலகிலும் மறுமையிலும் நன்மையின் பெரும்பகுதியை வழங்குவானாக. ஆமீன். खुदा हूँ रहमते उस पर हजार जिसके दम से नूर का है कारोबार. हम तो है उसके गुलामों के गुलाम जिसकी ज़ू से रोशनी की है बहार. वो है शम्मा और परवाने हैं हम, वो है शम्मा और परवाने हैं हम. उसकी लौ पे रक्स करने में करार. जामिया है दरसगाहों का इमाम, इसका बानी है मोहम्मद का गुलाम.